மலேசிய முதலாளிமார்கள் சம்மேளனமான MEF வெளியிட்டுள்ள புதிய ஆய்வறிக்கை இளைஞர்களிடம் காணப்படும் ஒரு புதிய போக்கை வெளிப்படுத்துகிறது. அதாவது பல இளம் ஊழியர்கள் வேலையில் சேர்ந்த 18 மாதங்களிலேயே ராஜினாமா செய்கிறார்கள். இந்த ஜென் Z மற்றும் மில்லேனியல்ஸ் தலைமுறையினர் 1.5 ஆண்டுகளிலேயே வேலையை விட்டு வெளியேறுவதாக பல நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக வருட இறுதியில் போனஸ் கைக்கு வந்ததும் அதிகமானோர் ராஜினாமா கடிதங்களை நீட்டுகின்றனர். குறைந்த ஆரம்ப சம்பளம், வளர்ச்சி வாய்ப்புகள் குறைவு மற்றும் வேலை வாழ்க்கை சமநிலை தேவை ஆகியவற்றை MEF தலைவர் டாக்டர் ஷைட் ஹுசேன் ஷைட் உஸ்மான் இதற்கு காரணங்களாக கூறுகின்றார். தவிர பல இளைஞர்கள் தங்களின் திறன்கள் சரியாக பயன்படுத்தப்படவில்லை என்று உணர்வதாலும் வேலை மாறுகிறார்கள். அதே சமயம் சிலருக்கு வேலை தாவல் என்பது திடீர் முடிவல்ல. காரணம், கூடுதல் திறன்கள் பெறவும் அதிக ஊதியம் பெறவும் அவர்கள் செய்யும் ஒரு திட்டமிட்ட முயற்சியாகும் என்றார் அவர். இளம் ஊழியர்களின் இப்போக்கு நிறுவனங்களுக்கு சவால்களை உருவாக்கும் என்றாலும் இளம் திறமைகளை தக்கவைக்க சிறந்த பயிற்சி மற்றும் வளர்ச்சி வாய்ப்புகள் தேவைப்படுகின்றன என்பதை MEF ஒப்புக்கொள்கிறது. அதே சமயம் வேலை மாற்றத்தை யோசிக்கும் போது சம்பள உயர்வை மட்டுமல்லாமல் கற்றல் வாய்ப்புகளையும் மதிப்பீடு செய்ய வேண்டும் என இளம் ஊழியர்களுக்கு ஷைட் ஹுசேன் ஆலோசனை கூறியுள்ளார். அர்த்தமுள்ள திறன்களை வளர்த்து கொள்ளவும், நம்பகத்தன்மை மற்றும் தொழில்முறை பரிந்துரைகளை உருவாக்கவும் நீண்ட காலம் பணியாற்றுங்கள். தொழில் உயர்வு ஆசைகளை பற்றி முதலாளிகளுடன் திறந்த மனதுடன் பேசுங்கள் என்கிறார் இவர். எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க. குறிப்பா தலைவலி, உடம்பு வலி, உடல் மறுத்து போறது, வசதியா இருக்கிறது, மூச்சு திணறல் மற்றும் பல. இத நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு, இனிப்பு நீர், இருதய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும். டென்ஷன் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும். இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது. ஆண்டுகளா மலேசியால பயன்படுத்துறாங்க. டெஸ்லி, உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.